ஐயா பெரியார் அவர்கள் பேசிய சர்ச்சையான கருத்தை அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து கூறினார். கருத்து யாருதுன்னு கேட்டிங்கன்னா ஐயா பெரியார் அவர்கள். அது சர்ச்சையானதா இல்லையான்றது அடுத்த பேசு பொருள். அதை நீங்கள் சர்ச்சைன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அது சர்ச்சை. சட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நபர் வழக்கு கொடுத்தா காவல்துறை பொதுவாக அதை சரி பார்த்து இன்னொரு வழக்கு இருக்கான்றதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை. புகார் கொடுத்தா வழக்கு அது பதிவு பண்ணணும். அதன் அடிப்படையில் கொடுத்த பதிவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த மொத்த வழக்குகளுமே தூண்டுதலின் பேரில் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது திகாவோ திமுகவோ ஒரு பெரிய பிம்பம் இருக்கா போலையும் அந்த பிம்பத்தின் காரணமாக மக்கள் தன்னெழுச்சியாக போய் எல்லா இடங்கள்லையும் புகார் கொடுக்குற மாதிரியும் ஒரு தோரணை ஏற்படுத்துறதுக்காக, அப்போ தான் இந்த கோட்பாட்டு மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை ஏற்படுத்துறதுக்காக அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. சீதையின் மைந்தன் ஒருத்தர் பேசியிருக்கார் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. காணொலியே இருக்க அவர் பேசுறது. அன்வர் பாஷா பேசியிருக்கார். 2 பேருடைய காணொலியும் இருக்குது. இது 4 வருஷம், கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்றாங்க. என்னோட நினைவுப்படி 4-5 ஆண்டுகள் ஆகுது. அன்வர் பாஷாவும் சீதையின் மைந்தனும் இதே கருத்தை தான் சொல்கிறாங்க. இதே டிட்டோவா ரிப்ளிகா இதையே அதை சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த கருத்து பொய்யானதுன்னா அன்னைக்கு ஏன் சீதையின் மைந்தன் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? அன்னைக்கு ஏன் நீங்கள் அன்வர் பாஷா மேலே நடவடிக்கை எடுக்கல? அண்ணன் சீமான் அவர்கள் நாட்டுடைமையாக்குன்னு ஏன் சொல்கிறாரு? அந்த செய்திகள் பூராவுமே அந்த பத்திரிகைகளில் இருக்குது. அதனால தான் அது ஏன் நாட்டுடைமை ஆக்கலை? இல்லை இந்த நாட்டுடைமையாக்கி இல்லை இந்த புத்தகங்களை அச்சிட்டு விற்று தான் திராவிடர் கழகம் பிழைக்க போதா? அதில் தான் வருமானம் வரப்போதா? ஏன் அது நாட்டுடைமையாகலை? இப்போ கேட்டாங்கல்ல, மொத்தத்தையும் பொது வெளியில் அப்லோட் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள், தெரிஞ்சிட போகுது. ஏன் நீங்கள் போட மாட்டேன்றீங்க? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் பிரமுகரும் வழக்கறிஞருமான மதிப்பிற்குரிய திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம். சீமான் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல பெரியார் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு கருத்து தெரிவித்தார். அதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் திமுக, திக, தாபேதிக இன்னும் பல்வேறு பெரியார் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் புகார் கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீதிபதிகள் விரைந்து இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீமான் எதுவும் கைதாகிறாரா? என்ன நடக்குது? சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசினார்ன்றது நான் அதை மறுக்கிறேன், அதை ஏற்கலை. ஐயா பெரியார் அவர்கள் பேசிய சர்ச்சையான கருத்தை அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து கூறினார். கருத்து யாருதுன்னு கேட்டிங்கன்னா ஐயா பெரியார் அவர்கள். அது சர்ச்சையானதா இல்லையான்றது அடுத்த பேசு பொருள். அதை நீங்கள் சர்ச்சைன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அது சர்ச்சை, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ரொம்ப எளிய புரிதல். ஆனால் அந்த கருத்து நாம் தமிழர் கட்சியோடது இல்லை, அண்ணன் சீமான் அவர்களுடையது இல்லை, மாறா பெரியார் அவர்களுடையது தான் அந்த சாராம்சம். சரி, இப்போது 60 வழக்கில் இந்த நேரம் வரைக்கும் 70 வழக்குகள் 70 வழக்குகள் 10 கூடிடுச்சு. நீங்கள் காலையில் மதியம் செய்தி சொல்கிறீங்க, நீங்கள் நான் மாலை செய்தி சொல்கிறேன். 5 மணி நிலவரத்து இன்றைக்குள்ளபடி 70 வழக்குகள் சேர்ந்துருக்குது. அப்படியே ஒரு 30 போட்டாங்கன்னா 100ன்னா சொல்லிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு செஞ்சுரி போட்ட மாதிரி இருக்கும். அன்றைக்குமே அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக கூட எடுத்துக்கலாம். அந்த வழக்கு போட்டால் நாங்கள் இன்னொரு 30 எதிர்பார்க்குறோம். வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது வழக்குகளை தான், வழக்கு இல்லாமல் எங்களுக்கு விடியாத கிழக்குன்னு சொல்கிற மாதிரி தான் வழக்கோடவே நம்ம விடிவோம். அதனால் அதில் சிக்கல் இல்லை. ஆனால் ஒரு குற்றம் தானே சட்டப்படியா, அதற்கு எப்படி 60 வழக்கு இருக்க முடியும்? சட்ட கோட்பாடுக்கு படி அது சரியாக இருக்க முடியல. ஒரு குற்றத்துக்கு, ஒரு கொலைக்கு, ஒரு கற்பழிப்புக்கு, ஒரு சண்டைக்கு, ஒரு அடித்தடிக்கு ஒரு முறை விசாரித்து ஒரு முறை தான் தண்டனை செய்ய முடியும், இல்லை ஒரு முறை தான் விடுதலை பண்ண முடியும். ஒரு தடவை விசாரித்து விடுதலை பண்ணிட்ட பிறகு இன்னொரு தடவை தண்டிக்க முடியாதுல்ல. இது எளிமையான சட்ட கோட்பாடு. டபுள் ஜியோப்ரடின்னு வாங்க, 2 முறை தண்டிக்கிறது அது முடியாது. ஒரு முறை தான் தண்டிக்க முடியும், அதில் விடுதலை செய்ய முடியும். ஒரு தடவை தான் தண்டிக்க முடியும், விடுதலை செய்ய முடியும் அப்படின்னா ஒரு முறை தான் விசாரிக்க முடியும். அது 60 வழக்காக இருக்கட்டும், 70 வழக்காக இருக்கட்டும், 100 வழக்காக இருக்கட்டும். அதனால் அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் சட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நபர் வழக்கு கொடுத்தா காவல்துறை பொதுவாக அதை சரி பார்த்து இன்னொரு வழக்கு இருக்கான்றதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை. புகார் கொடுத்தா வழக்கு அது பதிவு பண்ணணும். அதன் அடிப்படையில் கொடுத்த பதிவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த மொத்த வழக்குகளுமே தூண்டுதலின் பேரில் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது திகாவோ திமுகவோ ஒரு பெரிய பிம்பம் இருக்கா போலையும் அந்த பிம்பத்தின் காரணமாக மக்கள் தன்னெழுச்சியாக போய் எல்லா இடங்கள்லையும் புகார் கொடுக்குற மாதிரியும் ஒரு தோரணை ஏற்படுத்துறதுக்காக, அப்போ தான் இந்த கோட்பாட்டு மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை ஏற்படுத்துறதுக்காக அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு.
அப்படிப்பட்ட புகார்கள் தான் இது. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நடைமுறையை சொல்லுது. நீங்கள் ஒரு வழக்கை கொண்டு போய் ஒருத்தர் சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்குன்னு சொல்கிறாரு, நான் வழக்கு கொடுத்தேன் ஆனால் காவல்துறையில் ஏற்கலைன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு நீதிபதி இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு வழக்கை நான் கொடுத்தேங்க காவல்துறை விசாரிக்கணும்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் விசாரிக்க மாட்டாங்கப்பா போப்பா நான் சொல்லுவீங்க? இல்லை, வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லுவீங்க. அப்போ இது இது பேசு பொருளாக இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. சமூக வலைத்தளங்கள் பூரா 2 நாளாக இதுதான் பேசு பொருள். மற்ற எல்லாவற்றையும் தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வழக்கு கூட பின்தள்ளி இது பேசு பொருளாக மாறி இருக்கு. அப்போ நீதிமன்றம் அப்படி ஒரு ப்ராமினெண்ட்டாக இருக்கிற ஒரு வழக்கு போகும்போது அது புகாரை ஏற்று பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுன்னு சொல்லணும். இல்லை புகாரை மட்டும் பதிவு பண்ணுங்க, நடவடிக்கை எதுக்கு எடுக்காதீங்க நீதிமன்றம் சொல்ல முடியுமா? அது ஒரு ஜுடிஷியல் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஜுடிஷியல் ஆர்டரு. அப்படின்னா நீதிமன்றம் சொல்லணும், இது போன்ற ஆட்களை கைது பண்ணுங்கலாம் சொல்லணும்ல. அது இன்வெஸ்டிகேஷன் பார்ட்டு, அதை நீதிமன்றம் தலையிட முடியாது. கோர்ட் cannot டேக் ஜுடிஷியல் நோட் ஆஃப் சர்டன் திங்ஸ். சில விஷயங்களை நேரடியாக நீதிமன்றம் தன் கருத்துக்கு எடுத்துக்க முடியாது. அந்த அடிப்படையில் அதுக்கு நீதிமன்றம் அதை அந்த அளவில் புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுங்க, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படி தான் நான் பார்க்குறேன். இதையே காரணமாக வச்சுக்கிட்டு திமுகவில் கைது நடவடிக்கை பண்ணால் கைது நடவடிக்கை பண்ணலாம். சட்டப்படியான அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பண்ணுவாங்க. ஆனால் அவதூறு இருக்குல்ல, அது இப்போ 356 பிஎன்எஸ் சட்டத்துக்கு முன்ன 499 இருந்து 499 இப்போ 356 கீழே அது வந்திருக்குது. ஆனால் அந்த தொகுதியின் கீழே அந்த பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட முடியாது. அப்படின்னா அது ப்ரைவேட் கேஸாக, அதுக்கு பிரைமா ஃபேசி, அதாவது அடிப்படை முகாந்திரம் யாருக்கு இருக்கணும்னா, அதுக்கு உரிமை யாருக்கு இருக்குன்னா அதில் பாதிக்கப்பட்டவங்க. அப்போ அந்த தீக்க அமைப்பை சார்ந்தவங்க அல்ல பெரியாருடைய உறவினர்கள், அது போன்ற அந்த பெருமையின் மூலமாக யாரெல்லாம் பணியாற்றுகிறார்களோ அவர்களை வச்சு தான் போட முடியும். அப்போ 499 ஈக்குவலான 356 இப்போ அவங்க போடலை, அந்த வழக்கு போடலை. மாறா வேறு சட்டப்பிரிவுகள் 353 சப்கிளாஸ் 2ன்னு நினைக்கிறேன், அதுவும் 192 போட்டிருக்காங்க. பொதுவாக இது என்னென்னா 2 பிரிவினர்களுக்கிடையே சண்டையை தூண்டும் விதமாக, கலவரத்தை தூண்டும் விதமாக, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக பேசின வழக்குகள், அப்படி தான் அது சொல்லுது. அதில் அதிகபட்ச தண்டனையே மே எக்ஸ்டெண்ட் டு மே, ஷெல் இல்லை, ஷெல்னா கொடுத்தது மே எக்ஸ்டெண்ட் டு 3 இயர்ஸ்ன்னு இருக்குது. அப்படின்னா அது ஒரு பெரிய இது குற்றம் இல்லை, ஒரு வழக்கறிஞராக சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இன்னொரு அந்த 192 போட்டிருக்கிறதுக்கு ஓராண்டு, அதெல்லாம் ரெண்டும் பிணைவிடா குற்றம், நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அப்போ அதன் அடிப்படையில் கைது பண்ணலான்னா கைது பண்ணுறதுக்கு சட்டப்படியான முகாந்திரம் இருக்குது. செய்தா இல்லைன்றது பார்ப்போம். செய்தால் நல்லது, செய்தால் அரசியல் ரீதியாக எங்களுக்கு மிகவும் நல்லது. அப்போ இன்னும் இது பேசு பொருளாகும். ஏன் பேசுனாங்கன்னு அப்போ அந்த பிம்பங்கள், இன்னும் பெரியாருடைய பிம்பங்கள் தொடர்ச்சியாக உடைக்கப்படும், தொடர்ச்சியாக பேசு பொருளாகும். அது கோட்பாட்டு அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா சீமான் கைதாகி உள்ளே போகணும், உள்ளே போனால் தான் ஒரு பலம் பெறும் அப்படிங்கிறதுல சொல்கிறீங்க. அது இப்போது கைது பண்ணலைன்னு வச்சுங்களேன், வெளியே இருந்து வேலை செய்ய போகிறோம் இல்லையா? அரசியல் ரீதியாக என்னென்ன வேலை இருக்கோ அதை செய்ய போகிறோம். கைது பண்ணால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. அப்படி தான் அதிமுக கைது பண்ணி தான் நமக்கு ஒரு முக்கியமான இடத்த வாங்கி கொடுத்தது. அதே வேலை திமுக செய்யணும், இன்னும் சிறப்பு தானே, அதில் நமக்கு என்ன நட்டம் இருக்குது? எண்ட் ஆஃப் தி டே அரசியல் எதுக்குங்க? கட்சியை வளர்க்க, கோட்பாட்டை வளர்க்க தானே. இதன் மூலமாக கோட்பாடு வளரும்ல. இல்லை, அதற்குன்னு தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய ஐக்கானாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை அவர் சொல்லாத ஒரு கருத்தை சொன்னதாக ஒரு தலைவர் சொல்லாது மக்கள் ஏற்க சொல்லாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சொன்னது நாங்கள் சொல்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு வரணும்ல. இல்லை, திமுக இன்னும் பல திராவிட பெரியாரி அமைப்புகள் எல்லாமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆதாரம் எங்கே இருக்குது? அப்படி விடுதலையில் ஒரு விஷயம் இல்லவே இல்லை, தேவையில்லாத ஒரு பொய் பொருட்களை சொல்கிறாங்க அப்படிங்க. இப்போ 2 விதமாக பார்க்கலாம். இப்போ சீதையின் மைந்தன் ஒருத்தர் பேசியிருக்கார் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, காணொலியே இருக்க அவர் பேசுறது. அன்வர் பாஷா பேசியிருக்கார். 2 பேரோட காணொலியும் இருக்குது. இது 4 வருஷம், கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்றாங்க. என்னோட நினைவுப்படி 4-5 ஆண்டுகள் ஆகுது. அன்வர் பாஷாவும் சீதையின் மைந்தனும் இதே கருத்தை தான் சொல்கிறாங்க, இதே டிட்டோவா ரிப்ளிகா இதையே அதை சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த கருத்து பொய்யானதுன்னா அன்னைக்கு ஏன் சீதையின் மைந்தன் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? அன்னைக்கு ஏன் நீங்கள் அன்வர் பாஷா மேலே நடவடிக்கை எடுக்கல? அன்னைக்கு ஏன் எந்த புகாரும் நீங்கள் கொடுக்கல? அப்போ என்னன்னா, நீங்கள் தானே அமைதியாக இருந்தீங்க. அப்போ அந்த கருத்து சரியானதுன்னு தான் அர்த்தம். அப்போ அப்படி கருத்தை நீங்கள் அடைஞ்ச பிறகு நீங்கள் மறுக்கலன்னா அதோட அர்த்தம் அதுவே நீங்கள் ஏற்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த கருத்தை. அது சீதையின் மைந்தன் பேசுகிற போது நீங்கள் அப்பயே இல்லை இந்த கருத்தை இல்லைன்னா அந்த பொதுவெளியில் அன்றைக்கி அந்த சிக்கல் பேசப்பட்டிருக்கும். அன்வர் பாஷா பேசுகிற போது நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அப்போ ஏன் அன்றைக்கெல்லாம் பேசலை? அன்வர் பாஷா பேசினப்போ அது உங்களுக்கு குற்றமா இல்லை பொய்யான தகவலாக தெரியலையா? அல்லது சீதையின் மைந்தன் பேசினப்போ தெரியலையா? இல்லை
அவர்கள்லாம் பேசிக்கலாம், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமான் அவர்கள் தான் பேசக்கூடாதுன்றது உங்களோட நிலைப்பாடா? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ ஏன் இதை நோக்கி அவங்க நகர்றாங்க அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மேலே இருக்கிற காழ்ப்பு. நான் கேட்கிறேன், இல்ல ஆதாரம் கேட்டா இவர்கள் பேசுனாங்க அவர்கள் பேசுனாங்க அப்படிங்கிறது எப்படி? அதுவே ஆதாரம் தானே, அதுவே ஆதாரம் தானே. நீங்க ஒரு புக்கில் இருக்கு ரெஃபர் பண்றாங்கன்னு சொல்லுங்களேன், அதுவே ஒரு ஆதாரம் தானே. அது முதல் நிலை ஆதாரமா இல்ல. பெரியார் எங்க சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. பெரியார் விடுதலையில் சொல்லியிருக்கிறாரு. ஆனா எந்த இஷ்யூ எந்த மந்த்ன்றது எந்த இயர்ன்றது சரியா தெரியல. ஆனா எல்லோரும் அதை முன்னெடுத்து தான் பேசுறாங்க. விடுதலை விடுதலைன்னு தான் அதில் சொல்றாங்க. குடியரசு மன்னிக்கணும், பெரியாரோட பத்திரிகையில் அவர் சொல்றாரு. அப்போ என்ன நம்ம கேட்கிறோம்னா, நீதிமன்றத்துக்கு வரட்டும், மொத்த நியூஸ் பேப்பரையும் அவங்க வந்து மொத்தத்தையும் நம்ம கால்ஃபார் பண்ணுவோம், சம்மன் பண்ணுவோம், வர வச்சு இப்போ எல்லாத்தையும் பார்ப்போம், பார்த்துரும், அப்போ தெரிஞ்சு போகுது எதுன்ட்டு. வரட்டும். நான் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் எதுக்கு நாட்டுடைமையாக்குன்னு எதுக்கு சொல்கிறோம்? அண்ணன் சீமான் அவர்கள் நாட்டுடைமையாக்குன்னு ஏன் சொல்கிறாரு? அந்த செய்திகள் பூராவுமே அந்த பத்திரிகைகளில் இருக்குது. அதனால தான் அது ஏன் நாட்டுடைமை ஆக்கலை? இல்லை இந்த நாட்டுடைமையாக்கி இந்த புத்தகங்களை அச்சிட்டு விற்று தான் திராவிடர் கழகம் பிழைக்க போதா? அதில் தான் வருமானம் வரப்போதா? ஏன் அது நாட்டுடைமையாகலை? இப்போ கேட்டாங்கல்ல, மொத்தத்தையும் பொது வெளியில் அப்லோட் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள், தெரிஞ்சிட போகுது. ஏன் நீங்கள் போட மாட்டேன்றீங்க? நான் சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இல்லை நீ இருந்தால் காட்டுன்னு சொல்கிறீங்க. என்கிட்ட களவு போன பொருள் உங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்லணும்? வாங்க எங்கள் வீட்டில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னு சொல்லணும். அதெல்லாம் முடியாது. நீ காட்டு இருந்தானா எப்படி காட்ட முடியும்? ஆதாரமே உங்ககிட்ட இருக்குன்றேன் நான். அதற்கான பொருளே உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா மொத்தத்தையும் பார்த்து நம்ம சொல்லிடலாம். நீங்கள் அனுமதிப்பீங்களா? ஆனால் வெளியில் வாய் சவடாலாம் சொல்லுவாங்க, அந்த இது திறந்தே இருக்குது, நூலகம் திறந்தே இருக்குது, யார் வேணா வந்து படிக்க முடியாது. தம்பி கார்த்திக் போயிட்டு எனக்கும் சொல்லியிருக்கான், நம்மளை பார்த்தாலே உள்ளே சேர்க்க மாட்டேன்றானுங்க. தம்பி இடமோனம் கார்த்திக் என்கிட்ட சொல்லியிருக்கிறாப்புல, நம்ம போனால் அப்படி தானே சொல்லுவாங்க, நம்ம போனால் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது யாரை உள்ளே விடணும், யாரை உள்ள கூட, எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த ரகசியங்கள் அங்கே புதைந்திருக்கு. ஏன் அது மொத்தத்தையும் வெளியிடலைன்னு சொல்கிறேன். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு பெரிய தகவல், சர்ச்சைக்குரிய தகவல் இருக்கு. இது போல் பல நூறு தகவல்கள் அதில் இருக்குது. இப்போ அந்த தகவல்லாம் வெளியே வந்துடும்ன்ற காரணத்துக்காக தான் அது நாட்டுடைமை ஆக்காமல் இருக்காங்க. நாட்டுடைமை ஆக்கினா உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகு எல்லோரும் அது ஒரு பொது பொருள் மாதிரி யார் வேணால் அதை எடுக்கலாம், பப்ளிஷ் பண்ணலாம், குறைந்த விலையில் போடலாம். உண்மையிலேயே பெரியாருடைய கருத்துக்கள் அதிகமாக ரீச் ஆகணும், போய் அடையணும் மக்களை நினச்சா அதனால் நாட்டுடைமை ஆக்கிட்டா யார் வேணால் போடலாம். திருக்குறள் நாட்டுடைமையில் இருக்குது. யார் வேணால் திருக்குறளை விதவிதமாக அச்சிடலாம், தாளில் அச்சிடலாம், நீங்கள் வந்து பெருசாக அச்சிடலாம், இன்டர்நெட்டில் போடலாம். அதே போல தான் பாரதிதாசன் கவிதைகள், பாரதியார் கவிதைகளை நாட்டுடைமையாச்சு ஒரு தொகையை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அந்த குடும்பத்திற்கு கொடுத்துருவாங்க, யார் வாரிசுகளோ அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை கொடுத்துட்டு ஏன் நாட்டுடைமையாக்கி எல்லாத்தையும் நீங்கள் வைக்கலை? ஏன் வைக்கலை சொல்லுங்கள்? பெரியார் எழுதிய பல தலைப்புகள் மாற்றப்பட்டு உங்களுக்கு புது புது கட்டுரையாக வருது. ஆனால் தலைப்பை போட்டாலே இங்கே தமிழ் நிலத்தில் பெரிய ஆட்சேபனை வரும். இம்மாற்றலன்னு சொல்லுவாங்க. எல்லா தலைப்புகளையும் ஐயா பெரியார் எந்த தலைப்பில் எழுதினாலும் பெண் எண் அடிமையானாலிருந்து அதே தலைப்புகளில் இப்போ புத்தகம் வருது. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கின புத்தகங்கள் இருக்குது. பெண் எண் அடிமையானால் 15 ஆண்டுகளுக்கு வாங்கின முன்னாடி புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இப்போ அதே விஷயங்கள் இப்போ வேறு தலைப்பில் வெளியே வருது. அதே போல தமிழை பற்றி ஒரு பெண் எண் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம் இப்பவும் கிடைக்குது. மாறி வந்து தலைப்பு மாற்றப்பட்டு வேறு வேறு வடிவங்களில் வந்திருக்குன்னு நான் பார்த்தேன். அதே டைட்டில் என்ன சொன்னாரோ, அவர் என்ன எழுதினாரோ அதே மாதிரி ஒரு சின்ன புக்கு என்கிட்ட சின்ன புக்கு தான். அது 6 அத்தியாயமோ 7 அத்தியாயமோ இருக்குது. அதில் நான் ரொம்ப வெகு நாளுக்கு முன்னாடி படிச்சது. அது நான் அப்படி பலது மாற்றப்பட்டு இருக்குன்றேன். அந்த தேவை ஏன் ஏற்படுது உங்களுக்குன்னு கேட்குறேன். அப்போ அது சகிக்க முடியாத, ஏற்க முடியாதா இருக்குன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, இது விமர்சனத்துக்கு உட்படுத்துவோன்றார். நான் சொல்லலை, ஐயா பெரியார் அவர்கள் சொல்கிறார். பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து என்னை முட்டாள் என்று யாராவது ஒருவர் சொல்லக்கூடும். அப்படி சொன்னான்னா நான் பேசியதுக்கு அர்த்தம் இருக்குது. இதை மாற்றவே முடியாதுன்னு யாருன்னா சொன்னால் அது இன்னொரு வகையில் சனாதானம் போன்ற வந்து ஒரு கருத்தாக மாறிடும். ஏன்னா பெரியார் எப்பொழுதுமே இடம் வைத்திருந்தார். நான் சொல்கிறேன், ஈரோட்டு ராமசாமி சொல்கிறேன்லாம் நம்பாத, நீ போய் வீட்டில் உட்காந்து நான் சொன்னது சரியா தப்பான்னு யோசிச்சுப்பார். சரின்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா தள்ளிட்டு போயிடுன்னு சொன்னது ஐயா பெரியார். அப்போ விமர்சனத்துக்கு அவர் வழி வைக்கிறார். விமர்சனத்துக்கு நம்ம பேசுவோன்றேன். உங்களுக்கே அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் ஒருத்தர் வீடு பூந்து அடிக்கிறீங்கன்னா அது பொறுக்கித்தனம் இல்லையா? அது காலித்தனம் இல்லையா? அது சட்டம் இல்லையா? போகிற வண்டியை நீங்கள் கல்லை விட்டு அடிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன இங்கே பேச்சு சுதந்திரத்துக்கான ஆளுங்க? நீங்கள் இப்போ வழக்கு போட்டுன்னு சொன்னீங்களா, சரியானது, ஆண்மைத்தனமானது, நீங்கள் போடுங்க, நம்ம அதை எதிர்கொள்வோம். நான் சரியா நீங்கள் சரியா, நீதிமன்றம் பொதுவில் ஒரு ஆள் இந்த முடிவு பண்ணோம். நீங்கள் எப்படி கல் எடுத்து எறிவீங்க? அந்த வண்டிக்குள்ளே யாரோ ஒரு குழந்தை இருந்தது, என்ன ஆகும்?
நீங்கள் அவ்வளோதான் உங்கள் தரம். அப்படி நாம் தமிழர் தம்பி என்றைக்குன்னு எரிஞ்சிருக்கோம். நாம் தமிழர் மேடைகளில் எத்தனை திமுகவினர் கல்லெறிஞ்சிருக்காங்க, சாராய பாட்டில் எரிஞ்சிருக்காங்க. அப்போ அவர்களுடைய மாண்பு அவ்வளோதான். அதுதான் அவர்களுடைய தரம். ஏங்க நான் பேசுறது தவறுன்னே ஒரு வாதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. தவறுன்னா கூட நீங்கள் தலையை சீவிட முடியுமா? சட்டப்படியான நடவடிக்கை தான் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அதுதான் திராவிட கட்சிகளோட தரம், அதுதான் திமுகவின் தரம். பேச்சில் வந்து நாங்கள் பேச்சுரிமையை பற்றி பேசுவோம், சொல்லில் காட்டுவோம், ஆனால் செயலில் காட்ட மாட்டோன்றது தான் கருத்தாக நான் பார்க்குறேன். பெரியார் பிள்ளையார் சிலைகளை வாங்கி போய் உடைச்சார், வழக்காச்சு. நான் பணம் கொடுத்து வாங்கினேன், நான் பிள்ளையார் சிலையை உடைச்சேன் அப்படின்னு தான் பல வழக்குகளை அவர் வாங்கியிருக்காரு. அவர் பொது பிள்ளையார் என்றைக்குமே உடைச்சது இல்லை இல்லையா? நாங்கள் இப்போ சொல்கிறோம் பெரியார் பள்ளி சிலையை வாங்கி நாங்களே எங்கள் செலவில் வாங்கி பெரியார் சிலையில் வச்சு உடைச்சா ஒத்துப்பாங்களான்னு கேளுங்க. அப்போ தானே சரியாக இருக்கும். அவர் வன்முறை தீர்வாகுமா? தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு நாகரிகம் வந்து எப்பவுமே நாகரிக பண்பு மரபு வந்து கடைபிடிக்க. நான் எந்த ஒப்பீடு அந்த இடத்துல ஒரு வயலன்ஸ் நான் எந்த ஒப்பீடு. அப்போ விநாயகர் சிலையை உடைத்தது எப்படி சரியாகும்? விநாயகர் சிலையை பொதுவில் வைத்து உடைத்தது எப்படி சரியாகும்? அது வன்முறை. அப்போ பெரியார் வன்முறை தோண்டினாரா? நாங்கள் உடைக்கலைங்க, நாங்கள் உடைக்கலை. நான் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். எங்கள் கடவுள் மறுப்பு, நான் கடவுள் மறுக்கிறேன், நான் கடவுள் மறுப்பாளர். நான் அந்த விதத்தில் பெரியாரை கூட நான் கடைபிடிக்கிறேன், கடவுள் மறுப்புக்கு கடைபிடிக்கிறேன். ஆனால் கடவுள் மறுப்பு இருக்குது, இது எப்படி சரியில்லைன்னு பேசும்பொழுது எப்படி சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர ஆபாச கருத்துக்களையோ இல்லை ஆபாசமாக இருக்குன்னா கூட ஒரு புராணத்துலேயோ ஒரு இதிகாசத்துலையோ ஆபாசமாக இருக்குன்னாலோ அதை வந்து ஒரு பொது வெளியில் சொல்லும்போது நயம்பட இல்லை ஒரு எப்படி சொல்ல முடியுமோ அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் பண்பாடு நான் கருதுறேன். இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் உள்ளது உள்ளபடினா அவரோட முறைமைன்னு நான் அதை வச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை செய்ய முடியும்னா அடுத்தவர்கள் செய்தால் சரியாக இருக்கணும்ல. இப்போ நீங்கள் ஒரு கடவுளரை பற்றி கேள்வி கேட்க முடியாது. கடவுளரை பற்றி கேள்வினா அது எப்படி பைபிளில் எழுதிருக்கு, அது எப்படி குரானில் இருக்குது, அது எப்படி கீதையில் இருக்குது, அதை மாற்றக்கூடாதுன்னு கடவுளர் கோட்பாடு. அப்போ எழுதிய என்ற கேள்விதானே அடுத்த கட்ட ஒரு அதை தான் நான் கேட்கிறேன். அடுத்த கட்ட நானும் அதை தான் கேட்கிறேன். முற்போக்கு விஷயத்தை விதை சரிதான், அதை தான் நான் கேட்கிறேன். பெரியார் இப்படிலாம் பேசினார், தமிழை சனியன் என்று சொன்னார். ஏன் சொன்னார்? மீளாய்வுக்கு நாங்களும் உட்படுத்துகிறோம். நாங்களும் பெரியாரை ரொம்ப காலம் பின்தொடர்ந்தவங்க தான். நான் அதன் அடிப்படையில் தான் நான் வந்து அந்த கடவுள் மறுப்பு கோட்பாடுக்கு போனால் இன்னமும் அப்படி தான் இருக்கேன். இதுவரை உங்கள் பள்ளியை கருத்துக்கு மிக்க நன்றி சார்.